இன்னைக்கு பூரா ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு, அணில் குஞ்சு பூரா அந்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு. அஜித் சார் சொன்னது அவர் போட்டோ ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. நல்லா வருது வாயில. இதே அணில் குஞ்சுங்க அஜித் சார் ஃபேமிலியும் அஜித் சாரையும் என்னெல்லாம் பேசினாங்க. நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு கண்ணீர் விட்டீங்க, காலில் விழுந்தீங்க. அப்ப நீங்க தப்பு செய்யாமலையா கண்ணீர் விட்டீங்க? தப்பு செய்யாமையா காலில் விழுந்தீங்க? இல்ல நான் கேட்கிறேன். அப்ப உங்க மேல தப்பே இல்லைன்னா நீங்க காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுக்குறீங்க. மக்களோட கண்ணீரை துடைப்பவன் தான் தலைவன். கண்ணீரை வரவழைக்கிறவன் தலைவன் கிடையாது. அன்னைக்கு அந்த சம்பவத்தை அன்னைக்கு நீ போய் ஆஸ்பத்திரியில போய் 41 குடும்பத்தோட நின்று அவன் கண்ணீரை துடைத்தால் நீ தலைவன். வாடா போடான்னு பேசுறது ஒரு மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களை வாடா கையை வச்சு பாருடான்னு சொல்றது, அப்புறமா காலேஜ் பசங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு தூண்டி விடுற மாதிரி பேசுறது. எம்ஜிஆருக்கு பிறகு எங்க தலைவர் தான் வர்றாரு அப்படின்னு சொல்றீங்க. ஏன் திருச்செந்தூர் முருகன் 20 லட்சம் பேர் வந்தா நீங்க பாதுகாப்பு முருகன் உங்க தலைவர் ஒண்ணா? நீங்க வேலை செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கா இல்ல பிரசாந்த் கிஷோர்னால உருவாக்கப்பட்ட ஐபேக் நிறுவனத்துக்கா? திமுகவை அழிக்கணும் என்று நினைத்தால் நிச்சயமாக அதை அழிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்களும் அதை அழிக்கணும்னு நினைச்சாரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அதை அழிக்கணும்னு நினைச்சாங்க. பட் அழிக்க முடியல. திமுகவை அழிக்கணும் என்றால் திமுகவில் உள்ளவர்கள் தான் அழிக்க முடியும்.